சித்த மருத்துவம் அப்படிங்கிறது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது 18 சித்தர்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 18 சித்தர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் சமாதி இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பாடல் சித்த மருத்துவத்தில் நான் படித்தேன். ஸோ அப்போ வந்து ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகர்மலை ராமதேவர்னு ஒரு பாட்டில் எந்தெந்த சித்தர் எங்க சமாதி ஆனாங்கன்னு சொல்லி அதில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எங்கே சமாதி இருக்காங்க, அந்த கோயில்கள்லாம் உண்மையாலுமே அந்த சமாதி இன்னுமே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா மருத்துவமே வந்து சித்த மருத்துவத்தில் தான் வந்துச்சு. ஸோ டசன்ட் மீன் இதில் இல்லாத எதுவும் கிடையாது. பட் இன்னைக்கு பிரிவினையாக ஆகும்போது சித்த மருத்துவத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன காரணத்தினால வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நாடி அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட் காஸை நம்ம ட்ரீட் பண்ணும்போது அந்த நோய் வந்து நிரந்தரமாக தீர்வாகும் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக சித்த மருத்துவத்தோட பிரின்சிபல். கொரோனாக்கு முன்னாடி வேணால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மருத்துவத்தையும் ட்ரை பண்ணிட்டு கைவிடப்பட்ட ஃபைல் மட்டும்தான் சித்தா டாக்டர்ஸ்க்கே வரும். பட் இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சித்தா டாக்டர்ஸ் கிட்ட வராங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட சித்த மருத்துவர் யோக வித்யா மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நேஷனல் டாக்டர்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் என்னோட பெஸ்ட். தேங்க்யூ. சித்த மருத்துவர் நீங்கள். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிஃபோர் சித்த மருத்துவர், ஆஃப்டர் சித்த மருத்துவர் பிரிக்கலாம் இல்லையா உங்கள் வாழ்க்கையை? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக மருத்துவம்னு இல்லாமல் அது ஒரு வாழ்வியல் கலைனே சொல்லலாம். பொதுவாக எல்லா நோய்க்குமே ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பிஃபோர் சித்தா அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே நான் நேட்டிவ் வந்து ஈரோடு அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஆல்மோஸ்ட் கலாச்சாரம் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, ஏர்லி ஸ்லீப், ஏர்லி வேக்கப்பு, ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் தான் நான் இருந்தேன். ப்ளஸ் என்னோட பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா கிராமம் அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஆர்கானிக்காக அங்கிருந்து விளைஞ்சு தான் எங்களுக்கு சிட்டி கிட்டுன்னு கொடுப்பாங்க, அதான் நான் சாப்பிட்டு வாழ்ந்தேன். அது இல்லாமல் தாத்தாவும் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நேட்டிவாக ஃபாரஸ்ட்டோட அந்த ஹெர்பல் பொட்டானிக்கல் விஷயங்கள் இதெல்லாமே வந்து அப்போத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு வந்து ஆஃப்டர் சித்தா அப்படிங்கும்போது பெரிய மாற்றம் என்னோட லைஃப் ஸ்டைலையோ டயட்ரியோ கிடையாது. பட் அதர்வைஸ் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவம் அப்படிங்கிறது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது 18 சித்தர்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 18 சித்தர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் சமாதி இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பாடல் சித்த மருத்துவத்தில் நான் படித்தேன். ஸோ படிக்கும்போது அப்போ வந்து ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகர்மலை ராமதேவர்னு ஒரு பாட்டில் எந்தெந்த சித்தர் எங்கே சமாதி ஆனாங்கன்னு சொல்லி அதில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எங்கே சமாதி இருக்காங்க, அந்த கோயில்கள்லாம் உண்மையாலுமே அந்த சமாதி இன்னுமே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ உண்மையாலுமே சித்தர்கள் வந்து சமாதி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த 18 சித்தர் சமாதியில் எங்கன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது நான் போய் பார்த்த அத்தனை சித்தர் சமாதியுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரிய பெரிய கோயில்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, இவங்களாம் தான் நமக்கு வந்து சித்த மருத்துவத்தை அருளி அவங்க இன்னும் சமாதியே அவங்களோட பவரில் தான் அந்த கோயிலே இயங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரியான தேடல்கள் வந்து எனக்கு ஜாஸ்தியாச்சு. 18 சித்தர்களுடைய சமாதியும் போய் பார்த்தீங்களா? 18 சித்தர்கள் சமாதியும் பார்த்தேன். ஸோ அதில் இன்க்ளூடிங் காசியில் நந்தி தேவர் இருக்காரு. ஸோ அதே மாதிரி அழகர்மலையில் ராமதேவர், அப்போது நம்ம திருப்பதியில் கொங்கணவர் சித்தர். ஸோ பொதுவாகவே ஒரு சமாதிக்கு மேலே தான் கோயில்களே கட்டப்பட்டிருக்கு. அந்த சமாதியினுடைய சக்தியை வச்சு தான் அந்த கோயிலுடைய பவரே வந்து இயங்கும். இப்போ வந்து பழனியில் போகர் சமாதி நம்ம தனியாக ஒரு கருவறை வச்சு கும்பிட்றோம் இல்லையா? பட் ஒரு சில கோயில்களில் அது வந்து சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம போய் தேடி பார்க்கும்போது தான் அது உணர முடியும். இப்போ வந்து மருத்துவத்தில் வந்து நிறைய முறைகள் இருக்குது. அலோபதி, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி நிறைய இருக்குது. பட் சித்த மருத்துவம் அப்படின்றப்போ மக்கள் வந்து சித்த மருத்துவத்துக்கு வரலாம் அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு ரீசன் கொடுப்பீங்க? ஓகே, இப்போது ஜென்ரலாக வந்து சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே ஒரு ஆதி மருத்துவம், ஆதிகால மருத்துவம் அப்படிங்கும்போது அதுலேயே வந்து அறுவை சிகிச்சையும் ஒன்று. ஸோ அந்த அறுவை சிகிச்சை தான் இன்றைக்கி அலோபதியாக உருவாயிருக்கு. ஸோ அன்றைக்கே வந்து பாம்போட விஷயத்தெல்லாம் வச்சு மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அது ஒரு வேக்சினேஷனாக பயன்படுத்துகிற மாதிரி. இப்போது ஆலோனா ஆப்போசிட், பாம்பு விஷம் கிடைச்சா ஆப்போசிட்டான ஒரு மருந்து கொடுக்குறாங்க. ஹோமியோனா சிமிலர்னு அர்த்தம், பாம்பு விஷயத்துக்கு பாம்பு விஷத்தையே கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆணி வேறாக சித்த மருத்துவத்தில் தான் பிரிஞ்சுது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி வந்து தமிழ் இஸ் மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதிலிருந்து தான் எல்லா மொழிகளுமே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா மருத்துவமே வந்து சித்த மருத்துவத்தில் தான் வந்துச்சு. ஸோ டசன்ட் மீன் இதில் இல்லாத எதுவும் கிடையாது. பட் இன்னைக்கு பிரிவினையாக ஆகும்போது சித்த மருத்துவத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன காரணத்தினால வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நாடி அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட் காஸை நம்ம ட்ரீட் பண்ணும்போது அந்த நோய் வந்து நிரந்தரமாக தீர்வாகும் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக சித்த மருத்துவத்தோட பிரின்சிபல். ஸோ பெர்மனன்ட் கியூர் ஈவன் ஃபார் க்ரானிக் டிசீஸ் அப்படிங்கும்போது லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வித் அந்த வாதப்பித்த கப நாடியை பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நோயை வந்து நிரந்தரமாக குணப்படுத்துறது அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தோட ஸ்பெஷல். இப்போ சித்த மருத்துவத்தில் வந்து மற்ற மருத்துவங்கள் பார்க்கும்பொழுது பக்க விளைவுகள்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் சித்த மருத்துவத்தில் அது இருக்கா? பக்க விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக மேஜராக நம்ம வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்பம், செந்தூரம் பாருன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நோயாளி வராங்க அப்படின்னா இலை, தலை, பட்டை, சீட்ஸ் இதெல்லாம் கொடுத்து நம்ம சூர்ணமாகவோ அல்லது வந்து குளிகைகளாகவோ செஞ்சு கொடுப்போம். ஸோ அதுலேயும் வந்து மீறி ஒரு சிலருக்கு சரியாகலை அப்படிங்கும்போது மினரல்ஸ்னால் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் மெரைன்னா உங்களுக்கு வந்து பவளம், முத்து,
ஸோ முத்துச்சிப்பி ஆகட்டும், சங்கு, இதெல்லாம் இருந்து அதுலேருந்து மினரலாக உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுத்து, அதாவது இட் டசன்ட் மீன் அதை வந்து அப்படியே கொடுக்கறது இல்லை, அதை வந்து பியூரிஃபை பண்ணி எடிபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றி கொடுக்கறது. அதுக்கப்புறம் அதுலேயும் சரியாகலை அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் யூஸ் பண்ணுவோம், இன்க்ளூடிங் மெர்க்குரி, கோல்டு, சில்வர், இதெல்லாமே வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுது. பட் எடுத்தோடனே நம்ம வந்து ஹையர் மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. சம்டைம்ஸ் அந்த மெட்டல்ஸ் வந்து ப்ராப்பராக பியூரிஃபை பண்ணாமல் கொடுக்கும்போது தான் சைட் எஃபெக்ட்ஸ் வரும். பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹெர்பல்லையோ அல்லது நம்ம பேசிக்காக போகும்போது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. மினரல்லையுமே வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. அந்த மெட்டல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய நோய்களுக்கு தான் அது வந்து சித்தர் மருத்துவர்கள் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கேன்சர் ஆகட்டும், அல்ல ஹெச்ஐவி ஆகட்டும், அல்லது ரொம்ப க்ரானிக்கான ஒரு எயில்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்குமே வந்து வைத்தியர்கள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி என்னென்ன நோய்கள் எல்லாத்துக்குமே சித்த மருத்துவம் பயன்படுது, என்னென்ன நோய்களுக்கெல்லாம் சித்த மருத்துவம் எடுத்துக்கலாம் நம்ம? நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக க்ரானிக்கான ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சித்தா வந்து கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து ரொம்ப நாளாக ஆஸ்துமா இருக்குது, இல்லை ரொம்ப நாளாக வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள், சைனசைட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், அல்லது தோல் நோய்கள், இப்போ சோரியாசிஸ்னா வெறும் ஸ்டெராய்ட்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதை தாண்டி சித்த மருத்துவத்தில் அது வாதத்தினால வர்றது, காலாஞ்சக படை, காலாஞ்சக வாதம் அப்படிங்கும்போது வாதத்தை வந்து தன்னிலைப்படுத்துறதுக்கு பேதி கொடுத்து, ஸோ வாதம் வந்து எப்பவுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு டெய்லியுமே வந்து மோஷன் ஃப்ரீயாக போய் ரத்தத்தை சுத்தப்படுத்தி இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படுறதை வந்து நம்ம இம்யூனோ மாடுலேட்டர் ஹெர்ப்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணி அதுக்கு ஆரம்ப நிலையிலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னலாக பூச்சிகள் கொடுக்கும்போது சோரியாசிஸ் ஆர் அதர் எயில்மெண்ட்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து ட்ரீட்டபிள். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா தைராய்டு. ஸோ தைராய்டு வந்து ஹை டிஎஸ்ஹெச் இஸ் அகைன் வந்து ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். ஸோ இம்யூனிட்டி தப்பாக செயல்படுறதுனால உங்களுக்கு வந்து டிஎஸ்ஹெச் அதிகமாகுது. ஸோ அப்போ இப்போ யூஸ் பண்ணுங்கள், காய்ட்ரோஜெனிக் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கிறத தாண்டி உங்களுக்கு நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா குண்மப்பூ சூர்ணமாகட்டும் அல்லது வந்து காஞ்சனார குக்லு போன்ற மருந்துகள் வந்து தைராய்டுக்கு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அது இல்லாமல் செலினியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து தைராய்டு வந்து ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அவங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து கம்பேர் பண்ணி டிஎஸ்ஹெச் கம்மியாகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை படப்படப்பு இருக்கும், முன்னாடிலாம் ஹை டிஎஸ்ஹெச் இருக்கும்போது மூட் ஃப்ளக்சுவேஷன் திடீர்னு அழுவாங்க, அதுலேயும் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ டிஎஸ்ஹெச் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாலே நான் சொன்ன அத்தனை சிம்டம்ஸும் சரியாகும். அதுதான் ரூட் காஸை ட்ரீட் பண்ணுறதுங்கிறது. இப்போ ஹேர் ஃபால்னா நம்ம ஹேர் ஃபாலுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, எனக்கு வந்து பால்பிட்டேஷனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டமாக ட்ரீட் பண்ணாமல் எதனால் வருதோ அதை நம்ம ட்ரீட் பண்ணும்போது இத்தனை சிம்டம்ஸும் உங்களுக்கு கம்மியாயிடும். இப்போ வந்து ஒரு காய்ச்சல் தலைவலினாலுமே மக்களுடைய மனநிலை என்னன்னா அலோபதி தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வரும். சித்த மருத்துவம்ன்றது ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. இப்போவும் வர தயங்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த சித்த மருத்துவத்துக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு? இல்லை, கொரோனா காலம் அதெல்லாம் தாண்டும் போது இப்போ வந்து எடுத்தோடனே வந்து சித்தா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. கொரோனாக்கு முன்னாடி வேணால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மருத்துவத்தையும் ட்ரை பண்ணிட்டு கைவிடப்பட்ட ஃபைல் மட்டும்தான் சித்தா டாக்டர்ஸ்க்கே வரும். பட் இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சித்தா டாக்டர்ஸ் கிட்ட வராங்க. ஸோ இப்போ வந்து நார்மலாக ஒரு ஃபீவர் அப்படின்னா நம்ம வந்து பேராசிட்டமால் போடுறோம். பேராசிட்டமாலோட வேலை என்னென்னா நமக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகும் போது மூளை தாக்குது. அப்போது அந்த மூளை தாக்கும்போது நமக்கு ஜன்னி வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த ஃபீவர் அப்படிங்கிறதே வந்து ஒரு இம்யூன் மெக்கானிசம். ஒரு கிருமி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு சூடாகி அந்த உடம்பு வந்து அந்த வைரஸை அழிக்குது. இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை தண்ணி வச்சு சூடு பண்ணாதான் இருக்கிற கிருமியெல்லாம் அழியும். அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து ஒரு வகையான வெப்பத்தை கிரியேட் பண்ணுது. பட் அந்த வெப்பம் வந்து நம்ம தலையை போய் தாக்கூடாது, பேராசிட்டமால் போட்டு வேர்க்க வைக்கிறோம். இப்போ வேர்க்கும் போது நமக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மல் ஆகுது, சூடு வந்து குளிருது. ஸோ அந்த மாதிரி சித்த மருத்துவத்துலேயும் வந்து நிலவேம்பு கஷாயம் ஆகட்டும் அல்லது வந்து கபசுர குடிநீர் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் சேரும், வெட்டிவேர் சேரும். ஸோ கூலிங்கான ஒரு சில விஷயங்களும் சேரும், வேர்வை உண்டாக்கக்கூடிய மருந்துகளும் சேரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது குடித்தாலே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் சப்சைட் ஆகும். பட் ரொம்ப க்ரானிக்கான ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து அடிக்கடி ஃபீவர் வருது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதர் டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து கேன்சரில் கூட அடிக்கடி ஃபீவர் வரலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ உள்ளே இருந்து அது நமக்கு ஒரு அறிகுறியாக ஃபீவர் வந்துட்டு இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறது நல்லது. இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம், நம்ம ஹெல்த்தை யாருமே பார்க்கறதே இல்லை. ஸோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் தான் கொடுப்பீங்க? ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு அரை வயிறு சாப்பிட்டு 1/4 வயிறு தண்ணி 1/4 வயிறு எம்டியாக வச்சுக்கணும். ப்ளஸ் நாள் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலையில் ஏர்லியாக எந்திரிக்கும் போது நமக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்கும். ப்ளஸ் நைட்டு சீக்கிரமாக தூங்கும்போது நிறைய விதமான நோய்களே வராது. இன்ஃபேக்ட் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க வீட்டில் அப்படின்னா அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஏர்லியாக ஒரு 9 o'clockலாம் சாப்பிட 7 o'clock ஈவினிங் சாப்பிட்டு 9 o'clockலாம் தூங்க சொல்லி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு அந்த HbA1c மாற்றங்களாகட்டும் அல்லது வந்துட்டு ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டில் வந்து நிறையவே சேஞ்சஸ் தெரியும். ஒரு மாதம் அதை ட்ரை பண்ணாலே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு
ஒரு குறு நடை கொள்வோம் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவ பாடலே இருக்கும் பிணியணுகா விதியில். ஸோ அந்த மாதிரி ஒரு மைல்டாக ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 9 o'clock தூங்கிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஹார்மோன்ஸே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகும். இப்போ இன்சுலின் வந்து ப்ராப்பராக சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த லேட் நைட் ஸ்லீப்பு, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுலேருந்து டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ நாள் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னா ஏர்லி மார்னிங் வந்து 3லேருந்து 5 மணிக்கு யாரெல்லாம் இரும்புறாங்க தும்புறாங்க அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு வீசிங் ஆஸ்தமா இருக்கும், நுரையீரலில் ஏதோ இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நுரையீரல் சம்மந்தமாக அது வந்து நுரையீரல் வந்து அந்த டைமில் அது தன்னைத்தானே சுத்திகரிக்கும் அந்த ஃபங்க்ஷன். அதனால் 3லேருந்து 5 மணிக்கு உட்காந்து இரும்புறது தும்புறதாகும். அதே போல் வந்து 5லேருந்து 7 மணிக்கு தான் மலம் கழிக்கக்கூடிய டைம். அந்த டைம் நம்ம தூங்கிட்டு இருந்தால் கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ 5 to 7 o'clock வந்து நான் சொன்ன மாதிரி 9 o'clock தூங்கினீங்கன்னா 5 to 7 o'clock உங்களோட பவல்ஸ் வந்து கிளென்ஸ் ஆகும். அதே மாதிரி 7 to 9 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா 9 to 11 o'clock வந்து ஸ்ப்ளீன் வந்து ஆக்டிவாக இருந்து நமக்கு வந்து ஆர்பிசி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். போன் மேரோ ஸ்ப்ளீன்லாம் வந்து அது வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகி அதோட வேலையை செஞ்சுட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் கிளாக் ஒரு ஆர்கனும் ஒரு டைமில் ஆக்டிவாக இருக்கும். எஸ்பெஷலி நைட் 9 o'clock தூங்கும்போது நம்மளோட லிவர் வந்து 9 to 11 o'clock மிட்-நைட் 11 o'clock வரைக்கும் லிவர் வந்து தன்னைத்தானே கிளென்ஸ் பண்ணிக்கூடிய டைம். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் பித்தப்பை கல் வரும்னு பார்த்தீங்கன்னா மிட்-நைட்டில் வந்துட்டு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்றது ஒரு 11 o'clock சாப்பிட்டுட்டு ஏர்லி மார்னிங் தூங்குறது 3 மணிக்கு அவங்களுக்குலாம் பித்தப்பைகள் டெஃபினட்டாக வந்துடும். ஏன்னா பித்தப்பை தன்னைத்தானே அதோட கழிவுகளை வந்து வெளியேற்றிக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா மிட்-நைட் 11 to ஏர்லி மார்னிங் 3. ஸோ அந்த பித்தப்பை வந்து இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து தேக்கி வச்சு சரியாக வெளியே விடாமல் உள்ளேயே ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்ட் ஸ்டோனாக இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் ஸ்டோனாக இருந்தாலும் சரி, பித்தப்பையில் கல் வரும். ஸோ அப்போ அடுத்த நாள் காலையில் மோஷன் போகாது. ஸோ மோஷனில் தான் ஆக்சுவலாக பித்தப்பைக்கல்லே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு டைமில் நம்ம அந்தந்த வேலையை செய்ய விடாமல் மாற்றி செய்யும்போது டெஃபினட்டாக நோய்கள் வரும். அப்படிங்கிறதுனால நாள் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேம் இன்னைக்கு டாக்டர்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு டேக் ஹோம் அட்வைஸ் பார்க்குற வியூஸ்க்குலாம் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஓகே, டேக் ஹோம் அட்வைஸ்னால் ஜென்ரலாக நம்மளோட உடம்பு தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். வேறு யாருமே கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க. நமக்கு ஏதோ நோய்வாய்ப்பட்டு படுத்தா கூட ஒரு நாள் 2 நாள் நம்மளோட உறவினர்கள் அல்லது நம்மளோட ஃபேமிலியாகவே இருந்தாலுமே பக்கத்தில் உட்காந்து பார்த்துப்பாங்க. 3ஆவது நாள் அவங்க பாட்டுக்கு அவங்க எந்திரிச்சு வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ நம்ம மட்டுமே வந்து தனியாக அந்த ரூம்குள்ளே இருப்போம். எந்திரிக்க முடியாமையோ அல்லது நம்மளால் உடல் ஒவ்வொருத்திரியத்தினால எந்த விதமான அன்றாட செயல்களுமே நம்மளால் செய்யறதுக்கு ரொம்ப வலி வேதனையாக நம்ம மட்டும்தான் இருப்போம். ஸோ அப்படிங்கும்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கெட் டுகெதர் ஆகட்டும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ டெய்லியும் 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது உங்களோட டே ஷெடியூல் வந்து பிளான் பண்ணுறதுக்கும் சரி, உங்களோட ஹெல்த்தியான ஃபுட்ஸும் வாங்கி வச்சு அதை சமைச்சு அடுத்த நாள் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது ப்ரீ பிளான்டாக முந்தின நாளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதே போல் டெய்லியுமே வந்து வேர்க்கிற மாதிரியான 1 மணி நேரம் ஒர்க் அவுட் இதுக்கு வந்து டெய்லி ஒரு 2 hours டோட்டலாக எடுத்துக்கும். அப்படின்னா டெய்லி 2 மணி நேரமாவது நம்ம உடம்புக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம கடைசி வரைக்கும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். ப்ளஸ் நம்மளோட ஃபிசிக்கல் பாடி மட்டுமே நம்ம வந்து பார்க்காம ஜென்ரலாக வந்து நிறைய கோஷங்கள் இருக்குது. பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் அப்படின்னு. அன்னமய கோஷம் நம்ம சாப்பிட்டு உணவால் ஆன இந்த உடம்பு. அதே போல் பிராணமய கோஷம் அப்படின்னா உள்ளே போகிற காற்று பிராணாயாமம் பண்ணும்போது அந்த கோஷம் அந்த ஃபிசிக்கல் பாடி தாண்டி அந்த பாடி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி மனோமய கோஷம் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் வந்து நல்லா இருந்தால் தான் ரெண்டுமே வந்து சிங்க் ஆகும். அப்போது அந்த மைண்ட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன். ஸோ இந்த மாதிரி வெறும் ஃபிசிக்கல் பாடி தாண்டி பிராணாயாமம் மெடிடேஷன் டெஃபினட்டாக நம்மளோட லைஃப் ஸ்டைல்குள்ளே கொண்டு வரும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நீண்ட நாள் வாழ முடியும். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டே ரொம்ப நன்றி.